என் குழந்தை கை சப்புது, இது கரெக்டா தப்பா அப்படின்னு பல பேரண்ட்ஸ் என்கிட்ட கேட்குறாங்க. நான் அதனால என்னென்ன ப்ராப்ளம் வரும், அதை எப்படி சரி பண்றதுன்றது இந்த வீடியோவில் நான் சொல்றேன். ஸோ ஜென்ரலி குழந்தைங்க ஏன் கை சப்புறாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு இன்செக்யூர்ட் ஃபீலிங்கும் ஒரு கம்ஃபர்ட்டும் கிடைக்கிறதுனால அவங்க கை சப்புறாங்க. ஸோ அது 3 to 4 இயர்ஸ் வரைக்கும் அந்த கை சப்புற ஹேபிட் வந்து பர்ஃபெக்ட்லி நார்மல். அதை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. அது குழந்தைக்கு டிப்ரெஷனை கிரியேட் பண்ணும். ஸோ 4 இயர்ஸ்க்கு அப்புறம் அது பேரண்ட்ஸ் தான் கைட் பண்ணி அந்த கை சப்புற ஹேபிட்டை ஸ்டாப் பண்ணுமே ஒழிய அதை டாக்டர் கிட்ட அப்போ கூட்டு போகாதீங்க 4 to 5 இயர்ஸ்ல. அப்போ குழந்தைங்களுக்கு வந்து நீ கை சப்பக்கூடாது, அதனால பல்லு வெளியே வரும் சில பிக்சர்ஸை காமிங்க. இல்லைனா கை சப்பல்னா உனக்கு ஸ்டார் கொடுப்பேன், டாய் கொடுப்பேன், ஏதாவது கிஃப்ட் பண்ணுங்க. இல்ல ஜென்ரலி எனக்கு வர பேஷண்ட்ஸ்க்கு நான் சொல்றது என்னன்னா, எந்த கை சப்புறாங்களோ அந்த கையை சப்பாத, வேற கையை சப்பிக்கோ. இப்போ ஜென்ரலி தம் ஃபிங்கர் சப்புறாங்கன்னா அதை மட்டும் சப்பாத, யூ ஆர் அலவுட் டு டூ, பட் இண்டெக்ஸ் ஃபிங்கரை சப்பிக்கோ அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து அதில் கம்ஃபர்ட் கிடைக்காது. அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிரும். ஸோ 5 இயர்ஸ் வரைக்கும் இப்படி ஏதாவது கவுன்சிலிங் பண்ணி குறைக்க ட்ரை பண்ணுங்க. 5 இயர்ஸ்க்கு அப்புறம் கை சப்புற ஹேபிட் இருக்கு அப்படின்னா அது நம்மளோட ஜா க்ரோத்தையும் பல்ல வெளியில வர வச்சிரும். ஸோ அப்போ நம்ம டெஃபினட்டா ஸ்டாப் பண்ணணும். ஸோ அந்த 5 to 6 இயர்ஸ்ல கிளிப்பு போட வேண்டாம். இந்த கை சப்புறது வந்து தம் சக்கிங் அப்படின்ற ஒரு ஹேபிட். இதை ஸ்டாப் பண்றதுக்கு வந்து சில ஹேபிட் பிரேக்கிங் அப்ளையன்சஸ் இருக்குது. அந்த ஹேபிட் பிரேக்கிங் அப்ளையன்ஸ் ஒரு 3 months போட்டிருந்தாங்கன்னா அந்த ஹேபிட்டை பிரேக் பண்ணிடுவாங்க. ஸோ 6 இயர்ஸ் வரைக்கும் இந்த மாதிரி ஹேபிட் பிரேக்கிங் அப்ளையன்ஸை நம்ம ட்ரை பண்ணலாம். பட் ஆஃப்டர் 6 இயர்ஸும் அவங்களுக்கு கை சப்புற ஹேபிட் இருக்கு அப்படின்னா ஜா வந்து ரொம்ப கன்ஸ்ட்ரிக்ட் ஆயிரும், முன்பல்லு வெளியில தள்ளிட்டு வரும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி டைம்ல யூ ஹேவ் டு டெஃபினெட்லி கம் டு எ டென்டிஸ்ட். அப்போ நாங்கள் ஒரு கிளிப்ஸ் எல்லாம் போட்டு இதை சரி பண்ணி கரெக்டான பொசிஷன் கொண்டு வருவோம். கை சப்புறதுல என்னடா டாக்டர் ஆக போகுது, பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டா, குழந்தைங்களுக்கு பல்லு வெளியே வந்துருச்சுன்னா அது வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலை ரொம்ப குறைக்கும். ஸோ அதை நம்ம கண்டிப்பாக சரி பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் கை சப்புற ஹேபிட் இருந்துச்சு அப்படின்னா அந்த தம்பை வந்து அகாமடேட் பண்ணுறதுக்காக பேக் டீத் வந்து சேர்ந்துரும். பட் இந்த தம்பு வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் கொடுக்குற மாதிரி ஜாவோட க்ரோத்தே மாறி போயிடும். தென் அவங்களோட ஸ்பீச் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். இதெல்லாம் எதுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம அலோவ் பண்ணணும்? ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு டென்டிஸ்ட்டை பார்த்து இதை சரி பண்ணிக்கங்க. தேங்க்யூ.